தைப்பூச தினத்தன்று வடலூரில் சத்தியஞான சபையில் ஜோதி தரிசனம். லட்சக்கணக்கான மக்கள் ஜோதி தரிசனம் செய்கிறார்கள். தைப்பூச ஜோதி தரிசனத்திற்கு 3ஆம் நாள் மேட்டுக்குப்பத்தில் வள்ளல் பெருமான் மறைந்த அறையின் ஜன்னல் கதவு திறக்கப்பட்டு அன்பர்கள் தரிசனம் செய்யலாம். மேட்டுக்குப்பத்தில் வள்ளல் பெருமான் எப்போதும் நிஷ்டையில் இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் இரண்டர கலந்துவிட்ட அல்லது உலக உயிர்களின் உடம்பில் புகுந்துவிட்ட அறை தரிசனத்திற்காக வந்திருக்கிறோம். வள்ளல் பெருமான் மறைந்தாரா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் இரண்டர கலந்து கொண்டாரா? உலக உயிர்கள் அனைத்திலும் எல்லா உடம்பிலும் புகுந்து கொண்டாரா என்பது குறித்தான விளக்கங்கள் பார்க்க போகிறோம். காணொளி முழுமையாக பாருங்கள். வள்ளல் பெருமான் தொடர்புடைய பல்வேறு தகவல்கள் பேச போகிறோம். காணொளியும் தகவல்களும் புதுமையாகவும் புதியதாகவும் இருக்கும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காணொளி லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க. இந்த சேனலில் காணொளி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி. வாங்க காணொளிக்கு போகலாம். 1873ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப தினத்தன்று மேட்டுக்குப்பத்தில் வள்ளல் பெருமான் அவருடைய அறைக்கு உள்ளிருந்த விளக்கை திருமாளிகை புறத்தில் வைத்து, இதை தொடர்ந்து ஆராதியுங்கள், இந்த கதவை சாத்திவிடப் போகிறேன், இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்னும் தொடக்கமுடைய 28 பாசுரங்கள் அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகிறார். வள்ளல் பெருமான் 1870 முதல் 1874 ஜனவரி 30 வரையில் 4 ஆண்டுகள் மேட்டுக்குப்பத்தில் இருந்தார். வள்ளல் பெருமான் 30/1/1874 வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் எப்போதும் தியானத்தில் இருக்கும் அறைக்கு உள்ளே போகும்போது சன்மார்க்க சங்கத்தாருக்கு இறுதி கட்டளை ஒன்று இடுகிறார். நான் உள்ளே 10-15 தினம் இருக்கப் போகின்றேன். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒருகால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது, வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார், என்னை காட்டிக் கொடார் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனவர்தான் அதன் பிறகு யார் கண்ணுக்கும் தென்படவில்லை. அவர் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா உடம்பிலும் புகுந்து கொண்டார். அறை உள்பக்கமாக பூட்டப்பட்டிருக்கிறது, யாரும் திறக்கவில்லை. வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி 10-15 நாட்கள் கடந்த பின்னரும் கூட பெருமான் உள்ளே இருந்து வெளியே வரவில்லை. செய்தி காட்டு தீ போல எல்லா இடங்களிலும் பரவுகிறது. அப்போதைய தென்னார்காடு மாவட்ட கலெக்டர் ஜே.ஹெச். காஸ்டின் ICS என்பவர் தகவல் அறிந்து அங்கே வருகிறார். பூட்டிய கதவை உடைக்க சொல்கிறார். உடைத்து பார்த்தால் உள்ளே யாரும் இல்லை. வள்ளல் பெருமான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் அவரை காட்டி கொடுக்கவில்லை. எனவே வள்ளல் பெருமான் எல்லார் உடம்பிலும் புகுந்து கொண்டார். 1878ஆம் ஆண்டு தென்னார்காடு மாவட்ட ஆட்சியரால் வெளியிடப்பட்ட மாவட்ட அரசிதழில் ராமலிங்க சுவாமிகள் 1874 மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் உள்ள ஓர் அறையில் திருக்காப்பிட்டு கொண்டார். அவ்வறையில் அவர் சிவானுபவ நிஷ்டையில் இருப்பது வழக்கம். அதனால் தன்னுடைய தொண்டர்களை இவ்வறையை கொஞ்ச காலம் திறக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார்.
அதன் பிறகு அங்கு அவ்வறையில் அவர் காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு அருட்பிரகாச வள்ளலார் குறித்து அவரின் முதல் மாணாக்கர் தொழுவூர் வேலாயுதனார் 1882 சென்னையில் உள்ள பிரம்மஞான சங்கத்திற்கு கொடுத்த வாக்குமூலத்தில் இவர் அடிக்கடி தம் சீடர்கள் அறியா வண்ணம் மறைந்திருப்பது உண்டு. இவர் எங்கு சென்றார் என்பதை அறிவோர் எவரும் இல்லர். இப்படி வெகுநாள் மறைந்திருப்பார். இவர் 50வது வயதை அடைந்த போது 1873 தாம் உலகை விட்டு போவதாக சொல்லி சீடர்களுடைய மனதை ஒரு வகை ஆறுதலுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். சில காலம் நிஷ்டையில் இருக்க அமரப்போவதாக தமது விருப்பத்தை காட்டினார். 1873 அக்டோபர் மாதம் 21 காலை 8 மணிக்கு மேட்டுக்குப்பம் என்னும் சித்திவளாக திருமாளிகையில் வள்ளல் பெருமான் முதலில் கொடி கட்டின உடனேயே நடத்திய பேருரையின் போது, 2½ வருஷமா நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டிருப்பார்கள். நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல இராதீர்கள். இது கடைசி வார்த்தை. இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்சொன்ன பிரகாரம் விசாரம் செய்து கொண்டிருங்கள். ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் சன நேரம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டேன். அது இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மட்டில் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்துக் கொண்டேன். ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டேன் என்றால், எல்லாவரும் சகோதரர்கள் ஆதலாலும் இயற்கை உண்மையே ஏக தேசங்கள் ஆதலாலும் நான் அங்ஙனம் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுரிமை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இத்தனை விஷயங்களை பார்க்கும்போது வள்ளல் பெருமான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்காகவும் இறைவனிடம் அழுது மன்றாடி இருக்கிறார். இறைவன் வள்ளல் பெருமானுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அதன்படியே மேட்டுக்குப்பத்தில் அகல் விளக்கினை எடுத்து வெளியே வைக்கும் போதும், கொடி ஏற்றிவிட்டு பேருரை நிகழ்த்தும் போதும், வள்ளல் பெருமான் தன்னுடைய அறையில் நிஷ்டையில் இருக்க செல்வதற்கு முன்பாகவும் தெரிவித்த விவரங்கள் அனைத்தும் உலக உயிர்களை உய்விப்பதற்காக இறைவன் வள்ளல் பெருமானுக்கு உதவிட வருவதாக தெரிவித்துள்ளார். அதனை நம்பியேதான் இறைவன் வர உள்ளதை மக்களுக்கு ஆணித்தரமாக எடுத்து சொல்லி இறைவனிடம் வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ள அனைத்து மக்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். ஆக உலக உயிர்களை உய்விப்பதற்காக வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களிடத்திலும் கலந்து விட்டார் என்பதே உண்மையாகிறது. உலக உயிர்களை உய்ய வைப்பதற்காக வள்ளல் பெருமான் தன்னை ஒளியாக மாற்றிக்கொள்ள திருக்காப்பிட்டு கொண்ட அறை தரிசனம் வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறுவதை பார்க்க வந்திருக்கிறோம். இப்போது நாம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் விருத்தாச்சலம் வந்து, விருத்தாச்சலத்திலிருந்து வடலூர் போகும் சாலையில் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுக்குப்பம் செல்லும் பஸ் நிறுத்தத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்திற்கு செல்வதற்கு 2 கிலோமீட்டர் வரையில்தான் வாகனங்களில் செல்ல முடியும். அதன் பிறகு நடந்தேதான் செல்ல வேண்டும். கூட்டம் மிகவும் அதிகமாக இருப்பதால் வாகனங்கள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னதாகவே நிறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தினை பார்த்து கொண்டே வள்ளல் பெருமான் வரலாறு கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர், உருவ வழிபாட்டினை ஒதுக்கிவிட்டு ஒளி வழிபாட்டினை அறிமுகப்படுத்தியவர், 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியில் வடலூரில் இருந்து சிதம்பரம் போகும் வழியில் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் ராமையா சின்னம்மை தம்பதியருக்கு 5வது குழந்தையாக பிறந்தார் வள்ளல் பெருமான். இவர்களுக்கு ஏற்கனவே சபாபதி பரசுராமர் என்ற 2 ஆண் குழந்தைகளும்
உண்ணாமலை, சுந்தராம்பாள் என்ற 2 பெண் குழந்தைகளும் இருந்தனர். இவருடைய இயற்பெயர் ராமலிங்கம். 4 மாத கைக்குழந்தையாக இருக்கும்போது பெற்றோர் இவரை சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அழைத்து சென்றனர். அப்போது எல்லோருக்கும் புரியாமல் இருந்த சிதம்பர ரகசியம் வள்ளல் பெருமானுக்கு வெட்ட வெளிச்சமாய் புரிந்தது. இதனை பின்னாளில் வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலையில் தாய் முதலோருடைய சிறு பருவத்தில் தில்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது வேய் வகை மேல் காட்டாதே எந்தனக்கே எல்லாம் வெளியாகிய காட்டிய என் மெய் உறவாம் பொருளே என்று பாடியுள்ளார். வள்ளல் பெருமான் 6 மாத கைக்குழந்தையாக இருக்கும் போதே அவருடைய தந்தை ராமையா இறந்து போகிறார். எனவே சின்னம்மை தனது பிள்ளைகளுடன் அவரின் தாயார் வீடான சென்னை பொன்னேரிக்கு சென்று விடுகிறார். கொஞ்ச நாள் மட்டும் தாய் வீட்டில் இருந்துவிட்டு 1826இல் பிழைப்பு தேடி சென்னை 7 கிணறு வீராசாமி பிள்ளை தெருவில் வாடகை வீட்டிற்கு வந்து விடுகிறார். அங்கே சின்னம்மையின் மூத்த மகன் சபாபதி பிள்ளை காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் பயின்று புராண சொற்பொழிவாற்றுவதில் வல்லவராகி குடும்பத்தை நடத்தி வந்தார். சபாபதி அவரின் தம்பி ராமலிங்கத்திற்கும் ஆரம்ப கல்வி சொல்லிக் கொடுக்கிறார். அப்போதே ராமலிங்கம் கல்வியில் நாட்டமில்லாமல் சென்னை கந்தகோட்டம், திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில், திருமுல்லைவாயில், திருத்தணிகை போன்ற கோயில்களுக்கு சென்று இறைவனை நினைத்து மனமுருகி பாடுவதிலும் இறை நினைப்பிலுமே இருந்தார். ராமலிங்கம் கோயிலில் பாடும்போது எல்லாம் அவரின் பாடலை கேட்பதற்கென்றே தனியே ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கும். கோயில் பூசாரி உட்பட கோயிலில் சாமி தரிசனத்திற்கு வரும் அனைவருமே ராமலிங்கத்திற்காகவும் அவரின் பாடலுக்காகவும் காத்திருப்பார்கள். அந்த சின்ன வயதிலிருந்தே ராமலிங்கத்தை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. தன்னிடம் இருந்தால் ராமலிங்கம் ஒழுங்காக படிக்க மாட்டான் என்று கருதிய அண்ணன் சபாபதி ராமலிங்கத்திற்கு 8வது வயது இருக்கும்போது தன்னுடைய குருநாதர் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் மேல் படிப்புக்காக அனுப்பி வைத்தார். அங்கேயும் படிப்பு சிந்தனையின்றி முழு நேரமும் இறை சிந்தனையிலேயே இருந்தார் வள்ளல் பெருமான். ஒரு நாள் மகாவித்வான் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த முருக பக்தர் உலகநாதர் இயற்றிய ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டா என்ற பாடலை மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது மாணவர்கள் எல்லோரும் ஆசிரியர் சொல்வதை கவனித்துக் கொண்டிருந்தனர். வள்ளல் பெருமான் மட்டும் பாடத்தை கவனிக்காமல் ஏதோ சிந்தனையில் இருந்தார். இதனை கவனித்த மகாவித்வான் ராமலிங்கத்திடம் அவர் நடத்தி கொண்டிருந்த பாடலை சொல்லும்படி கூறினார். ராமலிங்கம் எழுந்து நின்று கொண்டு பேசாமல் நின்றிருந்தார். மகாவித்வான் கோபத்துடன் ராமலிங்கத்தை அடிக்கப் போனார். அப்போது ராமலிங்கம் வேண்டா வேண்டா என்று இருக்கும் இந்த பாடலை பாடுவதற்கு தனக்கு விருப்பமில்லை என்று சொன்னார். மகாவித்வான் மிகுந்த கோபமடைந்தவராய், வேண்டா வேண்டா என்ற பாட்டை சொல்ல விருப்பமில்லை என்றால் உன்னால் வேண்டும் வேண்டும் என்று பாட முடியுமா என்று கேட்டார். ராமலிங்கம் சற்றும் யோசிக்காமல் ஆசிரியர் அனுமதித்தால் பாடுவதாக தெரிவித்தார். மகாவித்வான் பாட சொன்னார். அப்போது உதித்த பாடல்தான் ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்ற பாடல். இந்த நிகழ்விற்கு பிறகு ராமலிங்கத்திற்கு தன்னால் பாடம் நடத்த இயலாது என்று மகாவித்வான் அண்ணன் சபாபதியிடம் சொல்லிவிட்டார். ராமலிங்கத்திற்கு பாடம் நடத்தும் அளவிற்கு தனக்கு ஞானம் இல்லை என்று தெரிவித்தார். அதன் பிறகு இன்னும் அதிகமாக கோயில் கோயிலாக சுற்றுவதும் இரவு வெகுநேரம் கடந்த பின்னர் வீட்டுக்கு வருவதுமாக இருந்தார் ராமலிங்கம். இதனால் கோபமடைந்த அண்ணன் சபாபதி இனிமேல் ராமலிங்கத்திற்கு வீட்டில் சாப்பாடு கொடுக்க கூடாது என்று கராராக சொல்லிவிட்டார்.
இருந்தாலும் இரவு வெகுநேரம் கடந்து வீட்டுக்கு வரும் ராமலிங்கத்திற்கு அண்ணனுக்கு தெரியாமல் அண்ணி இரவு ஒருவேளை மட்டும் உணவளித்து வந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமலிங்கத்தின் தந்தை சபாபதி என்பவரின் திதி வந்தது. திதி நாளன்று வெளிநபர்கள் பலரும் வந்து வீட்டில் சாப்பிட்டு விட்டு போயிருக்கும் போது ராமலிங்கத்திற்கு மட்டும் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக உணவு வழங்க வேண்டியுள்ளதை நினைத்து ராமலிங்கத்திற்கு உணவு பரிமாறும்போது அந்நியார் அழுத கண்ணீரோடு இருந்தார். ராமலிங்கம் அந்நியார் அழுது கொண்டிருப்பதை பார்த்து கண்கலங்கி நாளை முதல் வீட்டில் தங்கி படிப்பதாக வாக்களித்தார். மறுநாள் காலையில் வீட்டில் அண்ணன் அண்ணியிடம் தனக்கு மாடியில் அறை ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொண்டார். மேலே அறையில் தங்கி படிப்பதற்கு புத்தகங்களும் அகல் விளக்கும் கண்ணாடியும் பெற்றுக்கொண்டு மாடி அறைக்கு சென்று விட்டார். மாடிக்கு சென்றதிலிருந்து அகல் விளக்கு ஏற்றி மனமுருக முருகனை நினைத்தபடி நிலை கண்ணாடியில் முருகனை நேரில் தரிசனம் செய்தார். எதேச்சையாக ஒரு நாள் ராமலிங்கம் மாடி அறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்ப்பதற்காக அண்ணனும் அண்ணியும் மாடி அறைக்கு சென்று பார்த்தனர். அப்போது எதேச்சையாக ராமலிங்கம் நிலை கண்ணாடியில் முருகனை தரிசனம் செய்து மனமுருகி பாடிக்கொண்டிருந்ததை பார்த்து ராமலிங்கம் தெய்வ குழந்தை என்பதை தெரிந்து கொண்டு அண்ணனும் அண்ணியும் சாஷ்டாங்கமாக ராமலிங்கம் காலில் விழுந்து வணங்கினர். அண்ணனும் அண்ணியும் காலில் விழுந்து வணங்குவதைக் கண்டு பதறிப்போன ராமலிங்கம் அதன் பிறகு அவர்களுடன் இருக்கவில்லை. அங்கிருந்து சிதம்பரம் நோக்கி புறப்பட்டார். வழியில் இருந்த கோயில்கள் எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு போனார். அவருடன் அவரின் சீடர்களாக சிலரும் கூடவே சென்றனர். சிதம்பரம் சென்று அங்கேயே சில காலம் தங்கிவிட்டார். வள்ளல் பெருமானுக்கு தில்லை நடராஜர் தான் அனைத்துமே. மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்திற்கு வந்துவிட்டோம். சித்தி வளாகத்தில் திரு அறை தரிசனம் செய்ய போகிறோம். திரு அறையின் ஜன்னல் கதவுகள் மட்டுமே திறக்கப்பட்டு திரு அறை தரிசனம் காண்பிக்கப்படும். மொத்தம் 3 வரிசைகள் இருக்கும். முதல் வரிசையில் நிற்பவர்கள் ஜன்னலின் ஓரமாகவும், அடுத்த வரிசையில் நிற்பவர்கள் ஜன்னலுக்கு சற்று தூரமாகவும், 3வது வரிசையில் செல்பவர்கள் ஜன்னலுக்கு இன்னும் சற்று தூரமாகவும் சென்று பார்வையிடலாம். எனவே முதல் வரிசை எப்போதுமே அதிக கூட்டமாக இருக்கும். கியூ வரிசையில் போய் திரு அறை தரிசனம் முடித்துவிட்டு வள்ளல் பெருமான் தவ வாழ்க்கை வாழ்ந்த மேட்டுக்குப்பம் மாளிகையில் தீப தரிசனம் அன்பர்களோடு சேர்ந்து நாமும் தரிசனம் செய்ய போகிறோம். தொடர்ந்து பெருமானின் வரலாறும் கேட்க போகிறோம். எனவே தொடர்ந்து இருங்கள்.
திரு அறை தரிசனம் பார்த்து விட்டோம். இப்போது வள்ளல் பெருமான் ஏற்றிய கொடி தரிசனம் முடித்துவிட்டு உள்ளே அன்பர்களுடன் நாமும் சேர்ந்து தீப தரிசனம் செய்யலாம் வாருங்கள்.